ஒரு 3 மணி நேரம் என் வாழ்க்கையில் நான் ஒதுக்குறதுனால என்னோட வாழ்க்கை முழுசாக மாறுனா அந்த வாய்ப்பை யாருன்னா தவறு விடுமா? வாய்ப்பை தவறு விடாதீங்க. நம்ம டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுகளையும் 180 நாட்களில் எப்படி வெற்றி பெறுவது? 3 தேர்வுகள் நடக்க போகுதுன்னா இதுக்கு நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா பல மாணவர்கள் பார்த்தோன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டே வெளியே வந்திருக்கேன். இதுக்கு இல்லாமல் 4 ஆண்டுகளாக பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டேன். இதில் என்னென்ன தப்பு பண்ணிட்டுனா இதனால் வரைக்கும் அது எப்படி படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும், முறையாக வந்து படிக்காத ஒரு விஷயத்தினால தான் என்னோட தோல்விகள் பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்குது சார். இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தோன்னா கேட்டிருந்தீங்க. உங்கள் கேள்விகளுக்கு எல்லாமே ஒற்றை அளிக்கக்கூடிய விளக்கமாக தான் நம்முடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை 14/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. சார் இந்த செக்ஷன் எதுக்காக சார் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்வுக்கு 180 நாட்கள் தான் இருக்குது. இந்த 180 நாட்களை எப்படி கொண்டு போக போகிறீங்க? ஏன்னா ஏற்கனவே பல மாணவர்கள் நிறைய விஷயத்தை படித்து முடிச்சுட்டாங்க. நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டே வந்திருக்கேன். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி அடைவேன்? அவங்களுக்கும் எனக்கும் ஒரு கம்பேர் வந்து எப்படி நான் வந்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு வெற்றியாளர்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், கன்சிஸ்டன்சி. யார் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறார்களோ அவர்களே வெற்றி அடைகிறாங்க. 180 நாட்கள் தொடர்ச்சியான பயணம், சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ட்ரெண்டு முழுக்க மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, யூபிஎஸ் ஆங்கிளில் பார்த்தோன்னா வந்து ஃபுல்லாகவே பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சு. அப்போ 2024 வரைக்கும் ஒரு பேட்டர்ன்லையும் 2025-26 கேள்வித்தாள்கள் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குது. அப்போ இப்போ முதல்வர் விஜய் தலைமையில் பார்த்தோன்னா புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. அப்போ ஈவரும் காலங்களில் கேள்வித்தாள்கள் எப்படி அமையுன்ற அளவுக்கும் ஒரு ஃபுல் ப்ரிடிக்ஷனோட கிளாஸ் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு நாளைக்கு இருக்க போது. நீங்கள் படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமோ அதை விட டெஸ்ட் எழுதி பார்க்குறது அதை விட முக்கியமான விஷயம். இந்த விஷயம் நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு சிறப்பாக வந்து அமைச்சு கொடுப்பாங்க. காலையில் நடத்தக்கூடிய விஷயத்தை அடுத்த மதியமே பார்த்தோன்னா வந்து தேர்வாக இருக்கும். மறுநாளும் பார்த்தோன்னா வந்து ரிவிஷன் தேர்வாக இருக்கும். வகுப்பு தேர்வு, தினசரி தேர்வு, வாராந்திர தேர்வு, மாதாந்திர தேர்வுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்வுகள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமைப்பாக வந்து இருக்கும். இதெல்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்க? சார் என்னை எப்படின்னா பாஸ் பண்ண வச்சுருங்க, உங்களை பாஸ் பண்ண தான் வைக்கணும். அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நம்முடைய அகாடமிக்கு மட்டும் வாங்க, இந்த ஒரு ஃப்ரீ செக்ஷனை கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. இந்த செக்ஷனில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னோம்னா, ஆரணி பழைய பேருந்து நிலையம், வஉசி தெரு, ஹரிஓம் அப்ளையன்சஸ் மேலே தான் இருக்குது.